ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முளைக்கட்டின பச்சை பயிறு வீட்டிலேயே செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு தபரா எடுத்திருக்கேன். அதில் இது 1/4 கிலோ பச்சை பயிறு போட்டிருக்கேன். 1/4 கிலோ பேக்கெட் இது பச்சை பயிறு போட்டு, இது ஒரு கப்புனா 3 கப் தண்ணி ஊற்றணும். இதில் இங்கே பாருங்கள், அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா ஃபுல்லாக முங்கி அதுக்கு மேலே அதிகமாக தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உப்பி ஒரு பெருசாகும் பருப்பு. ஸோ இப்போ நான் காலையில் 7 மணிக்கு வச்சுருக்கேன். இப்போது ஈவினிங் 7 மணிக்கு நம்ம பார்ப்போம். அதுக்குள்ளே நல்லா ஊறி பெருசாக ஆகும் அந்த பருப்பு. இதை மூடி வச்சிடலாம். இப்போது இங்கே பாருங்கள், ஈவினிங் 7 மணி ஆகிடுச்சு, சாயந்தரம் 7 மணி ஆகிடுச்சு. பாருங்கள், காலையில் ஊற வச்ச பருப்பு காலையில் 7 மணிக்கு ஊற வச்சேன். இப்போது ஈவினிங் நல்லா 7 மணிக்கு ஊறி இருக்குது. அந்த தோல் கூட பாருங்கள் நல்லா விரிசல் வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா ஊறினா தான் உங்களுக்கு முளைக்கட்டி வரும். ஸோ இதை 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஜல்லடையில் கிளாத் போட்டு, காட்டன் கிளாத்தே போடுங்க. இந்த ஜல்லடை மேலே காட்டன் கிளாத் போட்டு அந்த பருப்பு பச்சை பயிறு 2 வாட்டி கழுவிட்டு இதில் ஊற்றிடுங்க. தண்ணி இல்லாமல் பருப்பு மட்டும் இருக்கணும். இங்கே பாருங்கள், 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இங்கே பாருங்கள், இதில் ஊற்றுறேன். ஸோ இப்போ தண்ணி இல்லாமல் இந்த பருப்பு மட்டும் இந்த கிளாத் மேலே போட்டு மூடிடணும். இந்த கிளாத் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈரமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு முளைக்கட்டி வரும். ட்ரையான கிளாத்து போட்டிங்கன்னா முளைக்கட்டி வராது. நான் மூடிட்டு இந்த கிளாத்தை ஃபுல்லாக ஈரம் பண்ணிவிடுவேன். இந்த முளைக்கட்டின பச்சை பயிறு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மூடிட்டு நல்லா ஈரம் பண்ணிவிடுங்க. நல்லா ஃபுல்லாக ஈரமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு முளைக்கட்டி வரும். இப்போ நைட்டு ஈவினிங் 7 மணிக்கு இப்போ மூடி வச்சுருக்கேன். நாளைக்கு மார்னிங் 7 மணிக்கு பார்ப்போம். இதை இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். இதெல்லாம் உமன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தி ஃபுட். இது ஹார்ட் ப்ராப்ளம் வராது, பிபி கண்ட்ரோலாக இருக்கும், டயபெட்டிக் கண்ட்ரோலாக இருக்கும், கேன்சர் வராது, வெயிட் லாஸ் ஆகும் சாப்பிட்றதுனால, ஸ்கின் இம்ப்ரூவ் ஆகும், நல்லா ஸ்கின் டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் ஆகும். இங்கே பாருங்கள், நல்லா முளைக்கட்டி வந்திருக்கு. இப்போது காலையில் 7 மணி ஆயிருக்கு. பாருங்கள், நல்லா முளைக்கட்டி வந்திருக்கு. இதை நான் இப்போ சாலட் செஞ்சு சாப்பிட போகிறேன். சாலடை இல்லை சுண்டலாக கூட வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். தண்ணியில் குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா முளைக்கட்டி வந்திருக்கு. இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிஷியலு. நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் இந்த மாதிரி முளைக்கட்டின பச்சை பயிரெல்லாம் நல்லா அப்பப்போ சாப்பிட்டு தான் நல்லா ஹெல்த்தி ஆக்டிவாக வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பிபி, சுகரு, கேன்சர் அந்த மாதிரி எதுவுமே வந்ததே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்ருக்காங்க. நம்ம இப்போ சாப்பிடாததுனால தான் நிறைய ஹெல்த் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலையே இந்த முளைக்கட்டின பச்சை பயிரை செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக ஆக்டிவாக வாழுங்க. இதில் என்ன செய்யலான்னா, சுண்டல் செய்யலாம், பெசரட்டு செய்யலாம், இல்லைன்னா இந்த சாலட் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு இது. வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த முளைக்கட்டின பச்சை பயிரை. நீங்கள் இதை கொஞ்சமாக எடுத்து சாலட் செய்யும் போது பேலன்ஸ் ரொம்ப அதிகமாக செஞ்சிட்டிங்கன்னா பேலன்ஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் டே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்